பால் வடியும் முகத்துடன் பரிதாபமாக போஸ் கொடுக்கும் இந்த மஞ்சள் டி-ஷர்ட்டை பார்த்து ஐயோ பாவம் என இரக்கப்பட வேண்டாம். 24 வயதில் 17 குற்ற வழக்குகளை வாங்கி போலீசுக்கு டிமிக்கி கொடுத்த ஒரு பலே ஏடிஎம் கொள்ளை ராணிதான் இந்த மஞ்சள் டி-ஷர்ட். அப்பாவி முதியவர்களிடம் நைஸாக பேசி சைஸாக பணத்தை கொள்ளையடிப்பது அம்மணியின் தொழில் யுக்தி. அப்படி கடந்த சில தினங்களுக்கு முன் அண்ணா நகரில் செய்த ஒரு சம்பவம்தான் இன்று இந்த இளம் கொள்ளை ராணியை சிறைக்குள் தள்ளியிருக்கிறது. ஆம், மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி கணேஷ் நகரைச் சேர்ந்த தனசேகரின் மனைவி பூங்குடி என்பவர் அண்ணா நகர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்க சென்றுள்ளார். 50 வயதான அவரால் எந்திர கோளாறு காரணமாக அன்று பணம் எடுக்க முடியாமல் போயிருக்கிறது. அப்போது பூங்குடியின் பின்னால் நின்றிருந்த பெண் ஒருவர், ஆண்டி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா என சாஃப்டாக கேட்டு ஏடிஎம் கார்டை வாங்கி பணம் எடுக்க முயன்றுள்ளார். ஆனால் அப்போதும் பணம் வரவில்லை. இதனால் அந்த இளம்பெண் ஏடிஎம் கார்டை பூங்குடியிடமே திருப்பி கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றிருக்கிறார். அடுத்த சில நிமிடங்களில் பூங்குடியின் வங்கிக் கணக்கில் இருந்து 53,000 ரூபாய் பணம் எடுக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்திருக்கிறது. இதனை கண்டு அதிர்ந்து போன பூங்குடி ஏடிஎம் கார்டை எடுத்து நன்றாக உற்று பார்த்திருக்கிறார். அப்போதுதான் அவருக்கு உண்மை புரிந்திருக்கிறது. பூங்குடியிடம் இருந்தது அவரின் ஏடிஎம் கார்டே அல்ல. உதவி செய்வதாக வந்த இளம்பெண் வேறொரு ஏடிஎம் கார்டை ஏமாற்றி கொடுத்துவிட்டு பூங்குடியின் ஏடிஎம் கார்டை திருடிச் சென்றது தெரிய வந்தது. உடனே காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் பூங்குடி. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அப்போதுதான் நீண்ட நாட்களாக வலைவீசி வந்த ஒரு கொள்ளை ராணியின் அடுத்த அத்தியாயம்தான் இந்த பகீர் சம்பவம் என்று தெரிந்துள்ளது. இந்த கில்லாடி ஏமாற்று பேர்வழியின் பெயர் மணிமேகலை. வெறும் 24 வயதான இவர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்த கொண்டமநாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர். இவருக்கு திருமணமாகிவிட்டது. அம்மணியின் முழு நேர வேலை கொள்ளை. வயதானவர்களுக்கு உதவுவது போல நடித்து கொள்ளையடிப்பதில் கெட்டிக்காரி. அதிலும் ஏடிஎம் மையங்களில் பணம் எடுக்க தெரியாமல் தடுமாறும் முதியவர்களே மணிமேகலையின் முதல் டார்கெட். உதவுவது போல வந்து பணம் எடுக்க முடியவில்லை என பொய் சொல்லிவிட்டு ஏடிஎம் கார்டை மாற்றி கொடுத்து ஒரிஜினல் கார்டை பயன்படுத்தி வேறு ஏடிஎம்மில் பணத்தை எடுத்துக்கொண்டு எஸ்கேப் ஆகிவிடுவாராம். இப்படி பல இடங்களில் கைவரிசை காட்டிய மணிமேகலையின் மீது 17 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கொள்ளையடித்த பணத்தை வைத்து மாடர்ன் உடை, காஸ்ட்லி மொபைல், ஹைஃபை வாழ்க்கை என உல்லாசமாக வாழ்ந்திருக்கிறார். இதனை அறிந்த போலீசார் உடனே சொந்த ஊரில் சுற்றித் திரிந்த மணிமேகலையை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க ஆயத்தமாகி இருக்கிறார்கள். அப்போது மணிமேகலையை மருத்துவ பரிசோதனையை முடித்துவிட்டு மதுரை மத்திய பெண்கள் சிறைக்கு போலீசார் அழைத்து வந்தனர். அங்கே உடையை மாற்றிக்கொண்டு வருவதாக கூறிவிட்டு குளியலறைக்கு சென்றுள்ளார் மணிமேகலை. ஆனால் நீண்ட நேரமாகியும் அவர் வெளியே வராததால் சிறை போலீசார் அங்கு சென்று பார்த்துள்ளனர். அப்போதுதான் மணிமேகலை சிறையிலிருந்து தப்பிச் சென்றது தெரிய வந்தது. உடனே போலீசார் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் சோதனையை தீவிரப்படுத்தி உள்ளனர். அதில்தான் திருமங்கலம் எல்லையில் மணிமேகலை ஹாயாக நடந்து சென்றிருக்கிறார். உடனே அவரை சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் மணிமேகலையை மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர்.